குழு கலாச்சாரம், குழுவில் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு சிறிய கருத்து. சக்திமிக்க குழுக்கள் உந்துதலால் உருவாக்கப்படுவதில்லை. கலாச்சார பிரச்சனைகள் மிகவும் சிறிய அளவில் ஆரம்பித்து பெரிய பிரச்சனைகளில் சென்று முடியும். ஆகவே இவைகளில் கவனம் தேவை. கலாச்சார பிரச்சனைகள் மிகவும் சாதாரணமாக ஆரம்பித்து ஓங்கி வளர்ந்துவிடும். அதில் கூடுதல் கவனம் தேவை. சக்தி வாய்ந்த குழுக்கள் சாதாரணமாக எதையும் இழக்க விரும்புவதே இல்லை. எங்களுக்கு தெரியும், நாங்கள் செய்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையும் அந்த சக்தி பரிமளித்து வருகிறதல்லவா. அப்பொழுது சில நேரங்களில் கண்கள் லேசாக மூடினால் பார்வை வெகு சரியாக தெரியாது. அவ்வளவுதான். பழி சொல்லும் கலாச்சாரம் இருப்பினும் பொறுப்பு உணர்ந்து முறையாக பணியாற்றுவார்கள். மரியாதை குறைவை குழுவும் தலைமையும் ஒருபோதும் ஏற்காது. கால நேர அளவீடு அதிக கவனம் பெறும். எவ்வளவு நேரம் செய்தார்கள், இந்த பணி உடனடியாக அங்கு சென்று சேர வேண்டுமே, அதை உடனே. கால நேர பணி கவனம் தேவை. மன்னிப்பு, வருத்தம் ஆகியன அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல உதவாது. அது தெரியாமல் செய்துவிட்டேன், நாளை திரும்பவும் செய்கிறேன், யாருடைய முதல் என்று மனதுக்குள் தோன்றினாலும் அதை கேட்க மாட்டார்கள், புரிய வைத்து விடுவார்கள். ஆக நாம் இல்லாத பணி பாராட்டு பெறாது. தரம் காக்க வேண்டியது அவசியம். அப்படி இருந்தால் உங்களுடைய பணிகள் பாராட்டப்படும். பிரச்சனைகளை நேரடியாக பேசி தீர்க்க வேண்டும். தேதி குறிப்பிட்டு பணிப்பாங்கு முறையாக செயல்படுத்துதல் அவசியம். இதை இப்படி செய்ய வேண்டும், இல்லை என்றால் உங்களால் இதை செய்து முடிப்பது சிறிது கடினம் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் எல்லாம் கட்ட ஓடுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவைகளை நேரடியாக பேசி தீர்க்க வேண்டுமே தவிர, கடிதம் எழுதினேனே பார்த்தீர்களா என்றால் எத்தனையோ கடிதங்கள் வருகின்றன, எந்த கடிதத்தை நான் பார்த்தேன் என்று தலைமை மேலாளர் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டால் நாம் எங்கு செல்வது? ஆகவே கவனம் தேவை. படபடப்பு ஒரு உத்தி அல்ல. முன்னுரிமை அளிக்கும் பணிகளை பொறுமையாகவும் அமைதியாகவும் தெளிவாகவும் செய்வது மிகவும் சிறப்பு. பிரச்சனைகளை பேசி தீர்த்து செயல்பாடுகளை நேர்படுத்தினால் உற்பத்தி உயரும்.